Hare Krishna, welcome all of you to Balkrishna Gurukul. So இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்டோரியும் ஸ்லோகாவும் பார்க்க போறோம். So these stories and the Bhagavad Gita shloka are from the teachings of His Divine Grace A.C. Bhaktivedanta Swami Prabhupada. So இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சாரியா, ஐடியல் டீச்சர். அவர் என்ன வந்து செஞ்சாரோ, லைக் what he was பெர்ஃபார்மிங் அததான் வந்து டீச் பண்ணாரு. சோ அத நம்ம ஒன்னொன்னா கத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன ஸ்டோரி அப்படின்னா, God provides. ஓகே, சோ கடவுள் காட் வந்து நமக்கு கொடுக்கிறாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எப்படி அப்படின்றத வில் see one by one. சோ இங்க வந்து ஒரு ராஜா இருந்தாராம். அவர் வந்து தினமே யாராவது அவங்க கிட்ட வந்து என்ன சொல்றது கேட்டு வந்தாங்கன்னா, ஃபுட்டா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், ஏதாவது கேட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா இல்லைன்னுலாம் சொல்லாம அவர் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு. ஓகே, தானமா கொடுத்துட்டு இருந்தாரு. சோ ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பெக்கர்ஸ் பிச்சைய கேட்டு அந்த ராஜா கிட்ட வந்தாங்க. சோ எல்லாரும் கவனிச்சிட்டு இருக்கீங்களா? சோ ராஜா என்ன பண்ணிட்டு இருந்தாரா? ஓகே, சோ அந்த ராஜா என்ன பண்ணிட்டு இருந்தாரா, யார் என்ன வந்து கேட்டாலும் கண்டிப்பா இல்லைன்னு சொல்லாம he was providing, எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்தாரு. ஓகே, பணம் வேணும்னா பணம், இல்ல என்னது சாப்பாடு வேணும்னா சாப்பாடு, இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாரு. ஒரு நாள் பாத்தீங்கன்னா ரெண்டு பிச்சைக்காரர்கள் வந்தாங்க. சோ அவரும் வந்து எதுவும் இல்லைன்னா சொல்லாம அவங்களுக்கு பணம் கொடுத்தாங்க. ஓகே, சோ we can keep என்னது, ஒருத்தர் வந்து ஏவாவும் இன்னொருத்தரை வந்து பி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகே, பெக்கர் ஏ பெக்கர் பின்னு வச்சுக்கலாம். சோ இந்த பெக்கர் ஏ வந்து என்ன பண்ணுவாரா, அவர் வந்து கிங், இந்த ராஜா என்ன கொடுத்தாலும் அதை வாங்கிக்கிட்டு உடனே என்ன சொல்வாரா, கிங் ப்ரொவைட்ஸ் அப்படின்னு வரான். அப்படின்னா என்ன அர்த்தம், ராஜா நமக்கு எல்லாத்தையும் கொடுப்பாரு அப்படின்ட்டு இந்த ஏ பெக்கர் வந்து சொன்னாராம். ஓகே, சோ அதே பி பெக்கர் என்ன சொல்றாரு, God provides அப்படின்னு வரோம் வாங்கிக்கிட்டு. ஓகே, சோ கிங் வந்து பணத்தை கொடுத்தாரு. ஓகே, சில்வர் காயின்ஸ் ஆர் சம்திங். நோ, இன் தோஸ் டேஸ் அவங்க எல்லாம் என்ன சொல்றது, ரொம்ப ரிச்சா இருந்தாங்க இல்லையா? சோ வந்த உடனே அவங்களுக்கு எடுத்து தானமா கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு பெக்கர் ஏன் என்ன சொன்னார் சொல்லுங்க பாக்கலாம். பெக்கர் ஏன் என்ன சொன்னாரு, வாங்கிக்கிட்ட பிறகு ஆஃப்டர் he got the money, அவர் வந்து என்ன சொன்னாரு, அவர் கிங் ப்ரொவைட்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, நம்மளோட ராஜா நமக்கு எல்லாத்தையும் வழங்குவாரு அப்படின்னு சொல்றாரு. இந்த பெக்கர் பி என்ன சொல்றாரு, கடவுள் வழங்குறாரு, God provides அப்படின்னு சொல்றாரு. ஓகே, you understood? பெக்கர் ஏ என்ன சொல்றாங்க, King provides. வெரி குட். பெக்கர் பி என்ன சொன்னாங்க, God provides. வெரி குட், எஸ். சோ இப்படி சொல்றாங்களா? சோ அடுத்த நாளும் பாத்தீங்கன்னா இந்த பெக்கர்ஸ் ரெண்டு பேரும் வராங்க. ஓகே, சோ அவங்க ரெண்டு பேரும் மீண்டும் வராங்க. சோ ராஜாக்கு வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சாரு, இது என்னடா இது, பெக்கர் ஏ வந்து கிங் ப்ரொவைட்ஸ்ன்னு சொல்றாரு, ராஜா வழங்குறாரு அப்படின்னு சொல்றாரு, ஆனா பெக்கர் பி வந்து God provides சொல்றாரு, நான் தானே கொடுத்துட்டு இருக்கேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வந்துருச்சு. சோ இது என்னது, ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது, தினமும் வந்து யார் வந்துட்டு இருந்தாங்க, இந்த பெக்கர்ஸ் வந்து வந்துட்டு இருந்தாங்க. ஓகே,
so to the king. So every day இந்த மாதிரி வந்து வந்து போறதுனால இவர் ராஜா என்ன பண்ண ஆரம்பிச்சாரு, திங்க் பண்ண ஆரம்பிச்சாரு. நான் நெக்ஸ்ட் டே வரட்டும், இன்னைக்கு வந்து நான் நிறைய அமௌண்ட் கொடுத்துறேன். அப்ப வந்து என்ன சொல்றாரு பார்க்கலாம். அந்த பெக்கர் பி, ஏன்னா பெக்கர் ஏ வந்து ராஜா தான் வழங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பி. கேட்ட உடனே நான் தான் கொடுக்குறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொன்ன உடனே ராஜாக்கு ரொம்ப ஹாப்பி. ஆனா பெக்கர் பி வந்து காட் ப்ரொவைட்ஸ்ன்னு சொல்றாரு, கடவுள் தான் எல்லாத்தையும் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி அவர் அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாக்கு ஒரே கவலை. ஓகே, சோ என்ன பிளான் பண்ணாரு, இப்போ நான் அமௌண்ட வந்து நிறைய கொடுக்குறேன், சோ மோர் மணி ஐ வில் கிவ். இப்ப என்ன சொல்றாரு பார்க்கலாம் அந்த பெக்கர் பி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாரு. சோ அடுத்த நாள் வரும்போது இன்னும் கொஞ்சம் சேர்த்து நிறைய எடுத்து கொடுக்குறாரு. யாருக்கு? இந்த பெக்கர் பீக்கு. அப்பயும் அவர் என்ன சொன்னாரு, God provides. Mataji, Yes, Vignitri, tell me. The God gave the money or the king? God gave, no, see, when king was giving the money to the beggar, beggar B was telling God provides. You understand? Beggar A was saying king provides when king was giving the money to them. You understood? We'll see further what happens in the story. We'll see. மத்தவங்களுக்கு புரிஞ்சுச்சா? கிருத்திகா, Yes, aunty. அனுஷா, கிரிஷ் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? Yes, Mataji. ஓகே. இப்ப பெக்கர் பி அப்பயும் அமௌண்ட் நிறைய மணி கொடுத்தாலும் பெக்கர் பி என்ன சொன்னாரு, காட் ப்ரொவைட்ஸ் தான் சொன்னாரு. ஓகே, சோ நவ் இன்னும் என்ன ஆச்சு, கிங்குக்கு இன்னும் கோபம். என்னடா இது, நான் வந்து நிறைய கொடுத்துட்டேன், அப்பயும் வந்து காட் ப்ரொவைட்ஸ் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு now he is saying it is I who am feeding him. நான் தான் அவனுக்கு வந்து ரூபாய கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா அவரு எப்பயுமே என்ன சொல்லிட்டு இருக்காரு, காட் ப்ரொவைட்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. now is the time to make him understand a lesson. நான் இப்ப அவனுக்கு ஒரு லெசனை சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிங் வந்து இப்ப கோபமாயிட்டாரு. ஓகே, அண்ட் என்னது ஒரு பிளான போட்டாரு. அடுத்து என்ன பிளான் அப்படின்றத இப்ப பாக்கலாம். சோ நெக்ஸ்ட் டே என்ன பண்ணாருன்னா, கிங் ஆஸ் யூஷுவல் இந்த பெக்கர்ஸ் ரெண்டு பேரும் கிங் கிட்ட வந்தாங்க, ராஜா கிட்ட வந்தாங்க. ராஜாவும் என்ன பண்ணாரு, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வாட் டு சே ஆர்ம்ஸ் சொல்லுவாங்க, ALMS. சோ என்ன தானியமோ இல்ல வந்து பணமோ வந்து என்ன கொடுக்கணுமோ அத கொடுத்துட்டாரு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொன்னாருன்னா, அவங்க யூஸ்வலா போற ரோடு, இந்த சைடு கிரீன் கலர்ல லைக் சாரி பிளாக் கலர்ல இந்த இது இருக்கு இல்லையா, ரோடு இருக்கு இல்லையா, இது வந்து யூஸ்வலா அவங்க ரிட்டர்ன் போற ரோடு. யாரு? அந்த பெக்கர்ஸ் ஆஃப்டர் தே கெட் த மணி ஃப்ரம் த கிங் கிட்ட இருந்து அந்த மணி வாங்கிக்கிட்டு யூஸ்வலா அவங்க போற ரோடு இந்த ரோடு. ஆனா கிங் என்ன பண்ணாரு, இப்போ அவர் ஒரு பிளான போட்டு வச்சிருக்காரு. இப்ப என்ன சொன்னாரு அவரு, இந்த ஒரு வேற ஒரு ரோட காட்டி விட்டு இந்த வழியில போங்க நீங்க அப்படின்னு சொன்னாரு. சோ அந்த ரோடு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு யூஸ் பண்ணாத ரோடு. சோ இந்த பக்கம் போங்கன்னு வழி காட்டி விட்டாரு. சோ அதுலயும் இன்னொரு பிளான் என்ன பண்ணாருன்னா, அதுல இந்த பெக்கர் ஏ இருக்காரு பத்தியா, பெக்கர் ஏ தான் என்ன சொல்லுவாங்க எப்பயுமே, கிங் ப்ரொவைட்ஸ் சொல்லுவாரா, அவர் தான் எப்பவுமே கிங் தான் எனக்கு வழங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா சொல்லுவாரு இல்லையா. சோ அவரை ஃபர்ஸ்ட் போ சொன்னாரு, பெக்கர் ஏவ
ஃபர்ஸ்ட் இந்த ரோட்ல போ சொன்னாரு. அப்ப வந்து போகும்போது பாத்தீங்கன்னா அவரு இந்த ரோடு ரொம்ப அமைதியா இருக்கே, வேற யாருமே இல்லையே, கொஞ்சம் ரொம்ப பிளசண்டாவும் இருக்கு, சுத்தி அக்கத்து பக்கத்துல வந்து நல்ல அமைதியா கிரீனரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அந்த ரோட்ல நடந்து போறாரு. ஆனா பிளான் என்ன, அந்த கிங் வந்து அங்க ஒரு பர்ஸ வச்சிருக்காரு. ஓகே, மணி இருக்கிற ஒரு பர்ஸ் அங்க வச்சிருக்காரு ரோட்ல. ஓகே, ஆனா இந்த பெக்கர் என்ன பண்ணாரு, கண்ணை மூடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அந்த ரோட்ல ஹாப்பியா போயிட்டு இருக்காரு. ஏன்னா அங்க வந்து அந்த ரோடு அந்த அளவுக்கு யாரும் யூஸ் பண்றது இல்ல, அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ரோட்ல நடந்து போயிட்டாரு. அவரு அங்க இருக்கிற அந்த பர்ஸ கவனிக்கவே இல்ல. ஓகே, சோ கிங் போட்ட பிளான் என்ன ஆச்சு, வீணா போச்சு. சோ நெக்ஸ்ட் என்ன ஆச்சு, இவர் போன உடனே செகண்டா அந்த பெக்கர் பியும் அந்த ரோட்ல போறாரு. போகும்போது பாத்தீங்கன்னா அவர் கவனிச்சுட்டாரு, அங்க இருக்கிற பர்ஸ கவனிச்சுட்டாரு. சோ அவர் எடுத்துக்கிட்டாரு, சுத்தி முத்தி பாக்குறாரு, யாரும் இல்ல, அங்க யாருமே இல்ல. அதனால என்ன பண்ணாரு, சோ காட் ப்ரொவைட்ஸ், கடவுள் தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டாரு. ஓகே, Mataji, breaking. My voice is breaking. Okay, there was some message. Now it is clear, ma'am. இப்போ ஓகேவா, மெசேஜ் வந்துச்சுன்னா உங்களுக்கு எனக்கு இன்டர்நெட் கட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, ஹோப்ஃபுல்லி நவ் இட் வில் பி கிளியர். சோ என்ன சொன்னாரு, இந்த பெக்கர் பி அந்த பர்ஸ பார்த்தோன்னே எடுத்துக்கிட்டாரு, ஹாப்பியா என்ன சொன்னாரு, இமீடியட்லி காட் ப்ரொவைட்ஸ், கடவுள் வந்து வழங்குறாரு அப்படின்னு சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா, 1 minute மா. சோ ஹரே கிருஷ்ணா. ஓகே, சோ இது நடந்துச்சு. கிங் வந்து ஆனா என்ன பிளான் போட்டிருந்தாரு, அந்த பெக்கர் ஏக்கு அந்த பர்ஸ் கிடைக்கணும்னு நினைச்சாரு. ஆனா பெக்கர் என்ன பண்ணாரு, கண்ணை மூடிட்டு போயிட்டாரு. சோ அவருக்கு அந்த பர்ஸ் கிடைக்கல. ஓகே, சோ நெக்ஸ்ட் அந்த கிங் இன்னும் என்ன பண்றாரு தெரியுமா, சோ கண்டிப்பா இந்த முறை நெக்ஸ்ட் டே என்ன பண்ணாங்க, இவங்க வந்த உடனே எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு, அந்த பெக்கர் பிக்கு தான் கிடைச்சிருக்கு பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. சோ இப்ப நான் கண்டிப்பா வந்து அந்த பெக்கர் பி, ஓல்டர் பெக்கருக்கு நானு யார் வந்து உண்மையா வழங்குறாங்கன்னு சொல்லி காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான போடுறாரு. ஓகே, ஆல்ரெடி ஒரு பிளான போட்டாரு, ரோட்ல பர்ஸ வச்சாரு. ஆனாலுமே என்னாச்சு, பெக்கர் பிக்கு தான் அது கிடைச்சது. இப்போ அகெயின் இன்னொரு பிளான்ல என்ன பண்றாரு, பெக்கர் ஏவ கூப்பிட்டு அவர் என்ன பண்றாரு, பம்கின் இருக்கு இல்லையா, பூசணிக்காய், அதுல கட் பண்ணி உள்ள சில்வர் காயின்ஸ் எல்லாம் உள்ள போட்டுட்டாரு. சரியா, அந்த மீண்டும் அந்த பூசணிக்காவை மூடி வச்சுட்டாரு தெரியாம இருக்கிறதுக்காக. அந்த காயின்ஸ வச்சது அந்த பெக்கர் ஏக்கு தெரியாது. ஒன்லி இந்த பூசணிக்காவை எதை கொடுத்தாலும், யாராவது ஏதாவது தானம் கொடுத்தாலும் வாங்கிட்டு போவாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க, எனக்கு இதான் வேணும் அதான் வேணும் கேட்க மாட்டாங்க. இப்போ உள்ள பெக்கர்ஸ் மாதிரி கிடையாது. ஓகே, ஸோ அவரும் வந்து பூசணிக்காவை கொடுத்த உடனே வாங்கிட்டு போறாரு. பெக்கரையே வாங்கிக்கிட்டாரு. ஆஸ் யூஷுவல் அவர் சொல்ற மாதிரி அவர் கிங் ப்ரொவைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா புகழ பாடிட்டு, யாரோடது, ராஜாவோட புகழ பாடிட்டு போயிட்டாரு. ஓகே, சோ வழியில என்ன ஆச்சு, ஒரு வியாபாரிய பார்த்தாரு. சரி, நம்ம வந்து இந்த வியாபாரி கிட்ட இந்த பூசணிக்காவை கொடுத்துட்டோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம்
பணம் கிடைக்கும். இல்லையா, பணம் தான் மெயின். பூசணிக்காய் வச்சுட்டு அவர் என்ன பண்ண போறாருன்னு யோசிச்சுட்டு, சரி நான் இந்த வியாபாரி கிட்ட கொடுத்துடுறேன், இந்த மர்ச்சன்ட் கிட்ட நான் இந்த பம்கின்ன கொடுத்துட்டு நம்ம காசை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாரு. சரின்னு அந்த பூசணிக்காவை என்ன பண்ணாரு, இந்த வியாபாரி கிட்ட கொடுத்தாச்சு. ஓகே, அண்ட் ஹி டுக் த மணி. அந்த வியாபாரி கிட்ட இருந்து அமௌண்ட்டை வாங்கிட்டு அவர் போயிட்டாரு. சோ நெக்ஸ்ட் வந்து அந்த வழியில இவர் அந்த பெக்கர் பி இருக்காரு பத்தியா, அவர் வராரு. பெக்கர் பி கேம் டு த மர்ச்சன்ட். அவர் வந்து வழியில போயிட்டு இருக்காரு. சோ இந்த மர்ச்சன்ட் பார்த்த உடனே என்ன பண்றாரு, வியாபாரி என்ன பண்றாரு, இந்த பூசணிக்காவை அவருக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவெடுத்து அந்த பூசணிக்காவை பெக்கர் பிக்கு கொடுத்துட்டாரு. ஓகே. சோ இந்த பெக்கர் பி என்ன பண்ணாரு, வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அந்த பூசணிக்காவை வந்து கட் பண்ணி சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் கட் பண்றாரு. உள்ள பார்த்தா கோல்ட் அண்ட் சில்வர் காயின்ஸ் இருக்கு. கோல்ட் அண்ட் சில்வர் காயின்ஸ பார்த்த உடனே he became so happy and he shouted very clearly like என்னது, கடவுள் தான் வழங்குறாரு, எல்லாத்தையுமே யார் கொடுக்கறாரு, கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வந்து கடவுளோட புகழ பாடுறாரு. ஓகே. சோ இப்படி பாருங்க, அந்த ராஜா என்ன பிளான் போட்டாலுமே பாத்தீங்கன்னா நடக்கல. ஓகே. சோ வாட் த பிளான் ஆஃப் த காட் இஸ், கடவுள் என்ன நினைக்கிறாரோ அந்த ஒரு பிளான் தான் எக்ஸிக்யூட் ஆகுது. அது அந்த பெக்கர் பீக்கு தான் போய் சேர்ந்துச்சு இந்த ஸ்டோரியில. சோ நம்மளும் அதே மாதிரி நம்ம லைஃப்ல பாத்தீங்கன்னா நம்ம பிளான் போடலாம். சம்டைம்ஸ் இட் கெட்ஸ் எக்ஸிக்யூட்டட். நம்ம பிளான் போட்ட மாதிரி நடக்கும், சில சமயத்துல நடக்கிறது இல்ல. isn't it? நம்ம நினைக்கிறது எல்லாம் நடக்குதா? No, ma'am. சோ அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, the God has a plan. அவர் தான் பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே வழங்குறாரு நமக்கு. நமக்கு இங்க இருக்கிற காற்று, நீரு, நிலம், ஆகாயம் எல்லாமே இல்லையா. சோ அவர் தான் வந்து நமக்கு என்ன வேணுமோ அத அவர் தான் கொடுக்கறாரு, கடவுள் தான் நமக்கு கொடுக்கறாரு. அதனால பாத்தீங்கன்னா we need to understand, நம்ம கிட்ட இப்ப வந்து பணம் இருந்தாலோ, கார் இருந்தாலோ, இல்ல வீடு இருந்தாலோ, எதுவா இருந்தாலும் அது வந்து கடவுள் தான் நமக்கு கொடுத்திருக்காரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். From this story we can we can actually increase our faith in the God. ஓகே. நம்ம என்ன பிளான் பண்ணாலும் அதபடியே நடக்கும்ன்றது இல்ல. ஆர் என்னது, கடவுள் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கறாரு அப்படின்றத we understand from here. Yes, ma'am. Okay. The king was selfish, ma'am. King was thinking I am doing everything. நான் பண்றேன், நான் தான் பண்றேன், கடவுள் தான் ஒண்ணும் பண்ணல அப்படின்னு நினைச்சிட்டாரு. ஓகே. சரி. So that is what today's story is. இது எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? Yes, ma'am. லக்ஷ்மி, நீங்க இன்னொரு டிவைஸ்லயும் வந்து புரிஞ்சிச்சு மாதாஜி. ஓகே, நைஸ் நைஸ். ஓகே அனிஷா. மாதாஜி. எஸ் லக்ஷ்மி சொல்லுங்க. நான் வந்து கம்ப்யூட்டர்ல பண்ணேன், எங்க அம்மா தான் அதை போட்டு விட்டாங்க. சரி சரி, ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். Ji, can you tell in short in English the story once? Okay dear, let me tell you. So others நீங்களும் மீண்டும் ஒரு தடவை இங்கிலீஷ்ல கேளுங்க. விக்னத்ரி, I think she could not understand properly.
So, Vignatri, there were two beggars. Okay, we shall keep as beggar 1 and beggar 2. Sorry, beggar A and beggar B. Okay, and they were going to a king every day. Okay, so that king also, no, he was very generous. He used to give whatever, whoever asks whatever, he used to give, whether it is food or money or whatever, no, he used to provide. Okay, so what happened, no, these two beggars, after they get the money, one beggar A used to tell that our king provides. What he used to say? Beggar A used to say, our king provides. Okay. Beggar B used to say, God provides. You're understanding, dear? Ma'am, your voice is breaking, ma'am. Mataji, your voice is breaking. Is it so? Ma'am, your voice is breaking. I don't know what is happening today. Now you tell me, can you hear me properly? No, Mataji. The signal is clear only here. Okay, 1 second. Can you hear me now? Yes, ma'am. Okay, let me continue. Yes, Okay, so the beggar A used to say, our king provides, after they receive the money. Okay, and beggar B used to say, God provides. The God gives us everything, no? Like that, he used to say. So the king was becoming a little upset. How can he say, I am only giving him the money and beggar B is saying God provides? How can he say like that? So he wanted to test, no? Giving him more money, he tested first, right? Then also he said, God provides. First test, king gave more money and so, and beggar A, always he used to say, our king provides. Beggar B, then also he said, God provides. So another test the king decided, means he made them go in a different path after they take the alms, no? He told them to go in another path. Okay, where there were very little people, means that road was not at all used that much. So in that path they went one day, and that beggar A, he was like, this road is very calm, and nobody else is there around. So he closed his eyes and he enjoyed and went. He did not know the trick in that. Okay, what king has planned, the beggar A was not knowing. Even beggar B did not know. This beggar A closed his eyes and went in that road. He passed by that road. Okay, so he did not observe that there is a purse with money. Okay, beggar B came in that same path behind and he saw the money is there in that purse, and he took that. Nobody around was there, so he again said, God provides. Actually, who kept that purse over there? King's plan it is.
isn't it? Then again, seeing this, what happened? No, after understanding what happened, king again planned for one more test. Okay, to them, what this beggar bee is going to say, let me see. So in that plan, he took a pumpkin, okay, cut a piece of pumpkin. Inside that, he put some silver and gold coins inside, and he closed the pumpkin again, right? And this pumpkin was given to beggar A. Not to beggar B, to beggar A, he gave that pumpkin. Okay, he also received, and as usual, he said, our king provides. And he went. So now with pumpkin, what am I going to do? He thought, and he sold it to a merchant, right? And he took the money from the merchant for that pumpkin, and he was happy, and he went. Now this merchant has the pumpkin, and over there, no, beggar B crossed by. He just crossed by, and the merchant, he saw this beggar, and he took that pumpkin and he gave it to beggar B. Okay, right? Just as the alms he gave. So now beggar B received that pumpkin. So with pumpkin, he thought, I will make some curry or something with that. So he took it home and he cut the pumpkin. And he saw that the silver coins. Can you hear me? Hare Krishna. Yes, ma'am. Okay. Hare Krishna. Yes, yes. Hare Krishna, Mahalakshmi. Hare Bol. பெரியம்மா லேட் ஆயிடுச்சுங்க ஒரு ஃபங்க்ஷன் அதனால. It's okay, okay, dear. So in the story, it's on recording, so you can hear later. So finally, that pumpkin, no, it reached beggar B, and he cut open the pumpkin, and he saw the silver and gold coins, and he again said, what? God provides. So from this story, we understand that whatever that king did the plan and all, that did not work as he thought. But what the God plans, no, that only will get executed. So that's why whatever we are getting in and around, the air, water, then this earth, and from the earth we get all sorts of vegetables, fruits, grains, pulses, everything. No, these are all provided by the Supreme Lord. The God only provides everything for us, right? That is what the lesson that we understand here. So by understanding this story, our faith increases actually, right? Now, Vignatri, did you understand? Yes, Mataji. Yeah. Hey, Hari Bol. You. So Teju also heard the story. Teju, கேட்டீங்களா? Story கேட்டீங்களா? என் தம்பி ஸ்டோரி கேட்டு முடிச்ச உடனே அவன் வெளியில போயிட்டான். ஓடிட்டானா? சரி சரி, okay. Okay, dear. So now we shall, hopefully உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுதா? Story புரிஞ்சுதா? Did you like this? Yes, Mataji. So always we need to have that faith. நமக்கு எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை வேணும். என்ன? கடவுள் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறாரு. ஓகே, நம்ம என்ன பிளான் பண்ணாலும் நான் தான் பண்றேன் அப்படின்னா கிடையாது. ஓகே, if he provides, பகவான் கொடுத்தாருன்னா மட்டும்தான் நம்மளால அதை செய்ய முடியும், அனுபவிக்க முடியும். ஓகே, சோ அதான் இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். And now we shall start the shloka part. Okay,
So இன்னைக்கு important shloka, next important shloka for today is another 2.30, that is chapter 2 ல இருந்து 30th shloka. Okay, so last பார்த்தோம்னா நம்ம we had seen the 2.27. எங்க நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம் என்னது, நம்ம பாடி வந்து டெம்பரரி இல்லையா, இந்த உடல் வந்து டெம்பரரி. ஆனாலுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்மளோட கடமைகள் இருந்து விலகி போக கூடாது அப்படின்றத நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. So now இந்த ஸ்லோகா நான் ரிசைட் பண்றேன், அதுக்கப்புறம் will try and understand the meaning. அதுக்கப்புறம் I'll make you all recite the shloka. Okay, so you all can see the screen, right? பார்க்க முடியுதா ஸ்லோகா? You are able to see this presentation? பார்க்க முடியுதா? Yes, Periyamma. Okay, yes. Right. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Hare Krishna. Today's shloka, Bhagavad Gita, chapter 2, text 30 or verse 30. Dehi nityam avadyoyam देहे सर्वस्य भारता तस्मात् सर्वाणि भूतानि न त्वं शोचितुमर्हसि. रिपीट पண்றேன். देहि नित्यम् अवद्योयम् देहे सर्वस्य भारता तस्मात् सर्वाणि भूतानि न त्वं शोचितुम् अर्हसि. Okay, so இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, who is going to read the translation? In the translation யார் read பண்றீங்க? Periyamma, நான் Yes, ma'am. Okay, Mahalakshmi நீங்க read பண்ணுங்க. Next I will call witness 3. Yes, dear. Okay. O disinterred of Bharata, he who dwells in the body can never be slain. Therefore, you need not grieve for any living being. Okay, Hari Bol. So இது தமிழ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, I mean இதோட தமிழாக்கம் என்ன அப்படின்றத நான் படிக்கிறேன், கேளுங்க. பரத குல தோன்றலே, உடலில் உறைபவன் ஒருபோதும் அழிக்கப்பட முடியாதவன். எனவே எந்த உயிர்வாழிக்காகவும் நீ வருந்த வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு சொல்லி இருக்காரு. யார் சொன்னது இந்த ஸ்லோகம்? யார் பேசிட்டு இருக்கா? கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் வந்து அர்ஜுனனுக்கு ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சாரு 2.11 இருந்து. ஓகே, 11th ஸ்லோகால இருந்து 30th ஸ்லோகா வரைக்குமே என்னது, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் பேசுறாரு. he is giving the ஆத்ம ஞானம். சரியா? சோ ஆத்மா, நம்ம இந்த ஆன்மாக்கான நாலேஜ் கொடுத்துட்டு இருக்காரு அர்ஜுனனுக்கு. so this knowledge is for all of us. நம்ம எல்லாருக்காகவும் கொடுத்திருக்காரு. யாரு? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன். சோ இங்க என்ன சொல்றாரு, ஃபைனலா ஆத்ம ஞானத்தோட லாஸ்ட் ஸ்லோகம் இதுதான். இதுல தேஹி நித்தியம், இந்த ஆன்மா வந்து நித்தியமானது. தேஹின்னா தேகம் இருக்கிற என்னது, சாரி, எதுக்குள்ளார
எதை வந்து தேகம் எடுத்திருக்கோ ஓகே அத வந்து தேஹின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் சோல். இங்க வந்து ஆன்மா தான் என்னது தேஹி. சோ அது நித்தியமானது. அண்ட் தேஹே சர்வசிய பாரத. சோ இது வந்து என்னது தேஹே தட் இஸ் தேகத்தை வந்து அழிக்க முடியும். மீன்ஸ் ஒருத்தர் இறக்குறாங்கன்னா அப்ப வந்து தேகம் வந்து அழிஞ்சு போயிடுது இல்லையா. ஆனா இந்த ஆன்மா வந்து நித்தியமானது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தி லாஸ்டா இந்த ஆத்ம ஞானத்தை முடிக்கிறாரு. சோ அதனால என்ன பண்ண சொல்றாரு கிருஷ்ணா அர்ஜுனனுக்கு, நீ வந்து கவலைப்பட தேவையில்லை. ஓகே. சோ ஏன் இத சொல்றாருன்னா அர்ஜுனர் வந்து பீஷ்மாச்சாரியா, துரோணாச்சாரியார், அப்புறம் வந்து என்னுடைய அண்ணன்கள் எல்லாரும் நிக்கிறாங்களே போர்க்களத்துல, நான் எப்படி அவங்கள கொல்லணும், நான் எப்படி கொல்ல முடியும் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு முதல்ல ஆத்ம ஞானத்தை கொடுக்குறாரு. சோ அர்ஜுனா நீ கவலைப்பட தேவையில்ல. அவங்க எல்லாருமே நித்தியமானவர்கள் தான். ஆன்மா நித்தியமானதுதான். அந்த அழிய போற அவங்க வந்து நீ போர் புரிஞ்சு அவங்க இறந்தாலும் என்னது அவங்களோட உடல் மட்டும்தான் போக போகுது. ஆன்மா நித்தியமானதுதான். ஜஸ்ட் லைக் டாக்டர்ஸ் வந்து எப்படி இப்ப ஒரு கேன்சர் இருக்கு அப்படின்னா அப்படியே விட்டுற முடியாது இல்லையா. அத சர்ஜரி பண்ணி எடுக்க வேண்டியதா இருக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த என்னது what do you say that ப்ராசஸ்லாம் இருக்கு நிறைய. அந்த நேமே வரல எனக்கு. so that they are using to remove that cancer spots இல்லையா. சோ அந்த மாதிரி எப்படி அதை ரிமூவ் பண்ணணுமோ அதே மாதிரிதான் இவங்களும் வந்து என்னது அவங்களுக்கு அந்த ஆன்ம சுத்திக்காக வந்து நீ உன்னோட கடமைய நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அர்ஜுனனுக்கு. யூ நீட் நாட் வரி, நீ வந்து கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. So we understand இங்க வந்து இந்த ஸ்லோகத்துல this dwells அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படின்னா என்னது, இந்த ஆன்மா வந்து உடல்ல இருக்கு. சோ ஆன்மாதான் நித்தியமானது அப்படின்றது புரியுது. ஓகே. See, you can see here the physical body and the soul is there and also the super soul is there. super soul என்னது பரமாத்மா, சோல்ன்றது என்னது ஆத்மா. ஓகேவா. சோ நமக்குள்ளார பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஆத்மா தான். நம்ம கூடயே வந்து பரமாத்மாவும் இருக்காரு. நாம இந்த உடல்ல வசிக்கிறோம். சோ தட்ஸ் வாட் வி அண்டர்ஸ்டாண்ட். அதனால வந்து நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்ம கடமைய கரெக்டாயிட்டு செய்யணும். ஓகே. சோ யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். ஏதாவது கேள்வி இருக்கா? நோ. ஓகே. சோ இப்ப நம்ம வந்து எல்லாரும் ஒருத்தரா இந்த ஸ்லோகத்தை வந்து ரிசைட் பண்ணலாமா? Yes, Vignatri, you recite after me. Repeat after me, dear. Okay. Okay. So Bhagavad Gita, Shloka 2.30. Dehi nityam. Dehi nityam. Avadyoyam. Avadyoyam. Dehe. Dehe. Sarvasya. Sarvasya. Bharata. Bharata. Tasman. Tasman. Sarvani bhutani. Sarvani bhutani. Natvam. Natvam. Klochitum. Sochitam. Arhasi. Arhase. Very good. Yes. Okay. So then, yes, Satya Guru, you can repeat, dear. Yes, ma'am. Dehi nityam.
देहि नित्यम् अवद्योऽयम् अवद्योऽयम् देहे सर्वस्य देहे सर्वस्य भारत भारत तस्मात् सर्वाणि भूतानि तस्मात् सर्वाणि भूतानि न त्वं न त्वं शोचितुमर्हसि. शोषितुमर्हसि. Very good. Yes. So then, Lakshmi. Yes, dear. You can recite. Yes, Mataji. Dehi nityam Dehi nityam avadyoyam avadyoyam dehe sarvasya dehe sarvasya bharata bharatam tasmat tasmat sarvani bhutani sarvani bhutani. okay natvam Natvam soshitum arhasi. Yes, Lakshmi, you'll repeat. Yes, Mataji. Yes, dear. Dehi nityam. என் தம்பி வந்துட்டான். Okay, அவங்க சேர்ந்து சொல்லுங்க ரெண்டு பேரும். தேஹி நித்யம் தேஹி நித்யம் அவத்யோயம் அவத்யோயம் தேஹே தேஹி சர்வஸ்ய सर्वस्य भारत भारत तस्मात् तस्मात् सर्वाणि भूतानि सर्वाणि भूतानि न त्वं न त्वं शोषितुमर्हसि. very good, very good. Yes. So where Anusha. Yeah. Hare Krishna. Yes, dear. Repeat பண்றீங்களா? Yes, ma'am. Dehi nityam Dehi nityam avadyoyam avadyoyam dehe sarvasya tasya bharata rata tasmat tat sarvani bhutani sarvani bhutani na tvam tvam शोचितुमर्हसि. arhasi. Very good. Yes. Ma'am, Mataji. Yeah. Okay. எனக்கு சொல்லுங்க. இன்னைக்கு இன்னொரு கிளாஸ் இருக்கு, நான் லீவ் பண்ணிக்கட்டுமா? Okay, dear. ஹரே கிருஷ்ணா மாதா. Hare Krishna. Yes, dear. Yeah, Kritika. ஆண்டி. Yeah, repeat பண்றீங்களா ஸ்லோகா? ஓகே ஆண்டி. தேஹி நித்யம் தேஹி நித்யம் அவத்யோயம் அவத்யோயம் தேஹே சர்வஸ்ய தேஹே சர்வஸ்ய भारत भारत तस्मात् सर्वाणि तस्मात् सर्वाणि भूतानि भूतानि न त्वं न त्वं शोचितुमर्हसि. शोचितुमर्हसि. Very good. Yes, Vanjish. Vanjish, you are there?
No. Hare Krishna. Mataji. Repeat பண்றீங்களாடாமா? Okay. Dehi nityam Dehi nityam avadyoyam avadyoyam dehe sarvasya dehe sarvasya bharata bharata tasmat tasmat sarvani bhutani bhutani natvam natvam sochitum arasi. Very good. So very nice. So எல்லாரும் வந்து recite பண்ணியாச்சு இல்லையா? All of you have repeated after me. So this is the lesson for today. So என்னென்ன சொல்லுங்க, என்ன ஸ்டோரி படிச்சோம் சொல்லுங்க. God provides. Very good. So இன்னைக்கு பார்த்த ஸ்டோரி என்னது? God provides. God provides. Very good. So நமக்கு இதுல இருந்து கிளியரா புரியுது என்னது, எல்லாமே கடவுள் தான் நமக்கு கொடுத்துட்டு இருக்காரு, வழங்கிட்டு இருக்காரு. They think another plan. God thinks another plan. God thinks other plan இல்ல, அவர் பண்றது எல்லாமே நமக்கான கரெக்டான பிளானா தான் இருக்கும். ஓகே, just like என்னது, The king was selfish. எஸ், அதே மாதிரிதான் இப்ப நமக்கும் வந்து ஏதாவது ஒரு ஒர்க் நம்ம நினைச்சது நடக்கல அப்படின்னா, அப்ப God has a better plan for us, right? Yes, எப்படி வந்து நம்ம அப்பா அம்மா வந்து நம்ம கேட்டது எல்லாமே வாங்கி கொடுப்பாங்களா? நமக்கு நல்லதா இல்லையா, இப்ப வாங்கி தரணுமா, வெதர் ஐ ஆம் எலிஜிபிள் அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துதான் வந்து என்னது அப்பா அம்மா வந்து செய்வாங்க இல்லையா? அதே மாதிரிதான் காட் என்ன பண்ணுவாரு, கடவுளை என்ன பண்ணுவாரு, நமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்துல கொடுப்பாரு. ஓகே, so he has a perfect plan all the time. அவரோட பிளான் எப்பயுமே பர்ஃபெக்டா இருக்கும். ஓகே, so that is whatever is with us, whatever நமக்கு கிடைக்குதோ அது எல்லாமே வந்து கடவுள் கொடுத்ததுதான். ஓகேவா? So that's the main lesson that we learned today. And Bhagavad Gita ஸ்லோகா பார்த்தோம். அதுல நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன, அகெயின் மீண்டும் இந்த ஆன்மா வந்து நிரந்தரமானது அப்படின்றத சொல்லி முடிச்சிருக்காரு. சோ நெக்ஸ்ட் இன்னும் அர்ஜுனனுக்கு என்னென்ன லெசன் சொல்ல போறாருன்றது நம்ம அடுத்தடுத்த அடுத்தடுத்த ஸ்லோகத்துல இன்னும் நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ இந்த ஸ்லோகா வந்து ட்ரை அண்ட் லேர்ன் பண்ணிட்டு ட்ரை அண்ட் போஸ்ட் இட் இன் த குரூப். ஓகே, அண்ட் திஸ் ஸ்டோரி யூ ஆல் ரீட் இட். நான் அனுப்புறேன், PDF அனுப்புறேன், அதை ரீட் பண்ணிட்டு எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? So with your friends and family you can share that story. And வேற என்னது, அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட், இந்த தாமோதர மாசம், ஓகே, இந்த வாட் டு சே டில் பௌர்ணமி, இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு வரைக்கும் இந்த கார்த்திகை மாசம் சொல்லுவாங்க வேத கலாச்சாரம் பிரகாரம். ஓகே, அனதர் கேலண்டர். சோ அதுக்குள்ளார வந்து நீங்க நெய் விளக்க ஏத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தேன். சோ எல்லாரும் வந்து நெய் விளக்க வந்து கிருஷ்ண பகவானுக்கு காட்டி that picture you can send it. So Anusha and Chandrasekhar அவங்க பண்ணி அனுப்புனாங்க. ஈவன் கோவர்தன பூஜா கூட வந்து ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. So very nice. So others also. I also done, Mataji. அப்படிங்களா? Very good dear. So நீங்க மீண்டும் like every day you're doing till Paurnami. Yes, you ma'am. do it. So Yes, ma'am. நீங்க வந்து take a picture or video எடுத்து குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? Okay, ma'am. Right? Vignatri, understood? Yes. So show ghee lamp to any picture of Krishna. Now, as of now, if you don't have the Damodar photo and other picture எடுத்து போஸ்ட் பண்ணுங்க குரூப்ல. ஓகேவா?
Right. Okay. So with this, we shall end today's session.